ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய கார் தர மாட்டீரா? டே, உன் தெருவில் 2 வீலர் தாண்டா போகும், காரே போகாது. இப்போ எது கேட்குற? நீர் கொடுத்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். வச்சுக்கோ. இப்போ சாட்சி, நான் நெடுநாளாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல காரை கட்டளையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். காரு வந்துடுச்சு, ரோட்டுக்குள்ளே போகல, வீட்டு வாசலை நிற்க வைக்க முடியல. நிற்க வச்சா ஒருத்தர் ஆர்ன் அடிக்கிறான் வெளியேருந்து, வண்டி அடியா, எப்படி போகிறதுன்னு கேட்குறான். இப்போ காரு 2 தெரு தள்ளி நிற்கிது. அங்கே நிற்கும் போது இங்கே ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா காரை அங்கே நிற்க வச்சுருக்குறோமே, யாராவது காரில் கோடு போட்டுருவாங்களா? யாராவது காரில் கண்ணாடியை உடச்சிடுவாங்களா? அந்த அம்மா சொல்லும், நீ என்னையே விசாரிக்க மாட்டே, கல்யாணம் பண்ணி என்ன கட்டினதுக்கே விசாரிக்கல, இதில் வேறு காரை கட்டிக்கிட்டு வேறு அழுவுற என்ன? அப்புறம் அந்த அம்மா சொல்லும், என்னப்பா பண்ணலாம்? உடனே அவர், நான் வேணா இன்றைக்கி நைட்டு கார்லேயே படுத்துக்கிட்டோமாம்மா. இப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையா? யோசிச்சு பாருங்கள். அப்புறம் காரை வாங்கிடுது, பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லை, காரு புதுசாகவே நிற்கிது வீட்டு வாசலில். 3 வருஷம் ஆகிறதுக்கு 300 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு. என்ன ஆச்சு? பெட்ரோல் விற்கிற விலையில் எங்கே சார் வண்டி ஓட்ட முடியுது? ஏன் சார் வாங்கினீங்க? அப்புறம் இல்லை, எங்கிட்டையும் கார் இருக்குன்னு காட்ட வேண்டாமா? இதில் ஒரு பெருமை. உனக்கு தேவை என்றால் பரலோகம் பெட்ரோல் போடுகிறதுக்கும் காசு கொடுக்கும், நிற்க வைக்கிறதுக்கும் இடம் கொடுக்கும், அதுக்கு போகிறதுக்கு 4 பேரையும் வீட்டில் கொடுக்கும். வீட்டிலையே 4 பேரில் 2 பேர் தான். 2 பேர் உட்காந்துக்கிட்டு எதுக்கு காரு? அதில் ரிவர்ஸ் வேறு எடுக்க தெரில. இவர் முன்னாடி உட்காந்துக்கிற அந்த அம்மா. இந்த பொழப்பு தேவையா அப்படின்னு கேட்க தோணுது. நான் கேட்க மாட்டேன்.